நீ போன் கொடுக்குற அப்படியெல்லாம் காட்டப்பா கொஞ்சம் மூஞ்சல் வைப்பா ஹஸ்பண்ட் இமேஜ் இருந்துச்சு இவன் உள்ள ஆயிரம் எதுக்கு பாத்துருக்கேன் அங்க போடுப்பா அக்கா அங்க போடு என்னப்பா பதில் சொல்றீங்க ஆட்டு போட்டாங்கிறீங்க அம்பு விட்டாங்கிறீங்க அங்க பண்ணாங்கிறீங்க என்னப்பா ஆட்டு போடுவாங்க இதனாலதான் அது எப்படி ஆகும் இப்ப மட்டும் எப்படிப்பா என்னப்பா நீ கைய நீட்டா பண்ணணும்னு கேக்குறேன் எதுக்கு அவன் சரியா எங்க பேசி நீ பேசட்டும் இப்ப நான் போன் பண்ணி அவங்க அம்மா அப்பா இப்ப வர வைக்கிறேன் சீக்கிரம் வான்ஷா டேய் சீக்கிரம் வாடா சீக்கிரம் என்ன சும்மா கட்டிட்டே இருக்கா காய் போயிட்டு அப்படியே நீ கழுவிட்டு வர வேண்டாம் சிரிப்பெல்லாம் எங்க வச்சுக்கூடாது சரியா என்ன வச்சுக்கூடாது சிரிப்பெல்லாம் சிரிப்பு போன் கொடு ஃபர்ஸ்ட் என்னது கொடுங்கற போன் எதுக்கு நீ போன்ல என்ன பார்த்துட்டு இருக்க யோ போன் நான் பாக்கறதா போன்ல என்ன பாக்குறீங்க உன் போன் நீ பாரு நீ மறைக்கற போன்ல ஒரு தப்பு கிடையாதுப்பா ஏய் அப்ப எதுக்கு நீ போன் புடுங்கற எங்க புடுங்க நான் புடிஞ்சொல்லி தான் வாங்கி போனேன் போனை புடுங்க நாம சந்தேகப்பட்டிருக்கியா அது எப்படி நீ வந்து என்னைய கேட்டா வந்து இது இல்ல கேட்டா அது வந்து சந்தேகமா ஆமா நீ சந்தேகத்தை பட்டுட்டு இருக்கிற அதனால அப்படியே நான் பார்த்தேன் இங்க வந்து காது வச்சு இப்படி கேட்டுட்டு இருக்கிற ஆமா நீ நீ அப்ப வந்து தப்பு பண்ற அதனால தேவி செல்ல எடுத்து போயிட்டு அங்க போய் இது பண்ணுவாங்க கூப்பிட்ட மாதிரி பேசிட்டு இருக்கிற அதுக்கு இல்லமா அவன் சிரிச்சு சிறு மூட்டிட்டு இருக்கான் பாத்ரூம் போ நிம்மதியா பாத்ரூம் போக விட மாட்டீங்க வா 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 காது இப்படி வச்சு வச்சு கேட்டுட்டு இருக்கிறான் உள்ள போய் ஏதோ திருட்டு வேலை பண்ணிருக்கான் காது வச்சு காது வச்சு கேட்டு இருக்கிறான் உள்ள சவுண்ட் ஏதாவது கேக்குதா டர்ரு சொல்லி காது வச்சு கேட்டு இருக்கிறாங்க நீ போய் சொல்லாத என்ன போய் சொன்னாங்க பண்ணதுமே நீ வெளியே வந்த சொல்றது உனக்கு என்ன பைத்தியம் போன் ஆன் பண்ணே மாமா கோவம் வந்துருச்சு அம்மா பேசாம போய் உட்கார்ந்துரு அமைதியா இருக்கு சொல்லுங்க எங்க அம்மா இருக்காங்க பாக்கல நான் அவ்வளவுதான் உனக்கு அதேதான் நானும் சொல்றேன் அம்மா இருக்கான்னு பாக்குறேன் நான் அமைதியா உட்கார் போ ஏன் எவனா இவ்வளவு நல்லதானே கேடு உனக்கு சும்மா போன் போய் வேலை பார்த்திருக்காமா என்ன வேலை தான் செய்வாங்க வேற என்ன பண்ணுவாங்க பாத்ரூம் போய் அப்புறம் கழுவ வா வா வாங்குற கழுவமே வர முடியும் நினைப்புறோம் கையில ஈரம் இருக்கணும் ஈரமே இப்ப இவ்வளவு நேரம் நீங்க தொடச்சுதானே இருக்கு பின்னாடி திரும்ப ஈரமா இருக்காரு பாக்குறேன் ஈரமே இல்ல அப்படியெல்லாம் காட்டப்பா கொஞ்சம் மூஞ்சல் வைப்பா காட்டு ரொம்ப கேள்வி அன்ஷா காலையில இருந்து நல்லா போய் சொல்றாங்க அன்ஷா பொய் சொல்லாதீங்க திருட்டு கடை பண்றதுனால நீ ஓடுற பைத்தியம் நான் வந்துட்டு போதுதான் ஒரு கேரக்டர் கொண்டு பண்ணிட்டே இருக்கேன் சனி எனக்கு பண்றான் பாரு எனக்கு delete பண்றான் delete பண்ணி எங்க செல்ல இதோ போன் இல்ல ஆன்சர் ஏன் அந்த பேக்கெட்டுக்குள்ள போன் பாட்டி கிடக்கு delete பண்றேன்னு எடுத்தான் என்ன delete பண்றேன்னு எடுத்த சத்தியம் பண்ணி சொல்லு கேள்விட்டா சும்மா சத்தியம் கேட்டுட்டே மாமா இல்ல உட்காருங்க நீ யாரையும் வச்சிருக்க யாரோ தாவெல்லாம் பேசிட்டு இருக்காங்கம்மா அமைதியா உட்கார்ந்து போ வச்சிருக்காங்க என்ன பேச சுப்ரியா நீ மாமா கோவம் வந்துருச்சு உன்னை நகையெல்லாம் அடகு வச்சிருக்கிற அதே திரும்ப முடியாம உட்கார்ந்துட்டு வச்சிருக்கணும் போய் சொல்றேன் போன் பண்ணு என்ன இருக்கு
பேசாம உட்காரு. தப்பே இல்ல போன் குடுச்சான் பின்னாடி சிரிப்பு முடியல ஒண்ணு சிரிக்கல அதுக்கான பேச சிவனே நீ வாங்குறாங்க தப்பே இல்ல போன் பண்ணிட்டு பைக்கு பிரசன் ஏறு பாப்பா இனி அவன் போன் எடுத்து பார்த்தமா அதுல வந்து கவிதா ஆன்டின் சேவ் பண்ணி ஒரு ஹார்ட் சிம்பிள் போட்டு ஹக் பண்ண இமேஜ் இருந்துச்சு இவன் உள்ள ஆடி போயிட்டு இதெல்லாம் எதுக்கு நீ எடுத்து பாத்துட்டு இருக்க? பாத்தியா எதிர்பார்த்திருக்கேன்னு கேட்டான் இது என்னப்பா இது புது கதையா இருக்குது அம்மா இதுக்குதான் என் போன்ல நீ எதுக்கு என்னோட பெர்மிஷன் எல்லாம் நீ எதுக்கு எடுக்கிற? பாத்தியா அப்போ நான் வந்து அப்படி நீங்க வந்து ஆய் போயிட்டு இருக்கான்னு பார்த்தா உள்ள பாதி ஹாய் அனுப்பிட்டு இருக்கான் இல்ல எடுத்துட்டு போல அப்புறம் இல்ல வெளியதான் இருந்துச்சு இதெல்லாம் நீ எதுக்கு எடுத்து பாத்துட்டு நீ இருக்க? உள்ள ஆய் போயிட்டு இருந்தடா அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஹாய் அனுப்பியிருக்கா அவன் ஹாய் அனுப்பியிருக்கா இவன் ஓலை அனுப்பியிருக்கா அவன் பாத்ரூம் போயிருக்கான் இதெல்லாம் நீ எதுக்கு எடுத்து பாக்குறானுமா? என் முன்னாடி என் போன் எடுத்து பார்க்க வேண்டியதான போன பிறகு எடுத்து பாக்குறேன். கவிதா ஆன்டின் போட்டு ஹார்ட் போட்டு ஹக் அவங்க என் கூட ஒர்க் பண்ணவங்க. கூட இருந்துட்டு நீ ஹக் இங்க பாரு அவங்க வந்து ஒரு அக்கா மாதிரி சரியா? அக்காக்கு வந்து ஆர்ட் சிம்பிள் போட்டு ஹக் பண்ற இது போடுவாங்க இது என்னப்பா நியாயமா அவங்க எனக்கு ரொம்ப வருஷமா எனக்கு தெரியும் அவங்க அக்கா மாதிரி. அக்கா மாதிரி இப்பதான் ஏதோ லூசுமா பேசிட்டு இருக்காங்க நீங்க நான் அப்படியே பொறுமையா தான் போறேன் இது என்ன பேசுக்க சரி அப்ப எதுக்கு இவன் வந்து அப்ப இன்ஸ்டால ஷாலினின்னு ஒரு பொண்ணுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்க வீட்டுக்கு போயிட்டியான்னு சொல்லிட்டு நீ எங்க கூட்டு போய் விட்டனால வீட்டுக்கு போயிட்டேன்னு கேட்க ஷாலினிகள் எல்லாம் எனக்கு யாரும் தெரியாது. கவிதா அவங்களை கேட்டேன் அந்த அக்கா எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும் கூட ஒர்க் பண்ணுவாங்க ஒரு 9 years கூட ஒர்க் பண்ணுவாங்க சரியா? என்ன சத்தியம் பண்ணுவாங்க ஷாலினி எங்க பொண்ணு ஷாலினி எல்லாம் யாரும் தெரியாது. கவிதாக்காவை கேட்டியா அவங்க எனக்கு தெரியும். நீ முன்னாடியே பார்க்க வேண்டியதை எடுத்து மெசேஜ் எடுத்து நீ எதுக்கு நான் போன பாரு பாக்குறேன். அந்த கவிதா எதுக்கு வந்துட்டு Thursday வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிருக்கு. ஆமா உன்னை கூப்பிட்டு தான் வர சொன்னாங்க என்ன மட்டும் வர சொன்னாங்க. மெசேஜ் நல்லா படிக்கல அவ வைஃபை கூப்பிட்டு வந்தா அவங்க சொல்லிருக்காங்க. என்னப்பா ஆமா வைஃபை கூப்பிட்டு வந்தா சொல்லிருக்காங்க. என்ன மட்டும் தனியா பண்றவங்க என்னைக்குமே வந்து புருஷன் தனியா வர வேண்டாம் பொண்டாட்டி கூப்பிட்டு வந்தேன்னு சொல்லுவாங்க. அப்பதான் அவங்களுக்கு வந்து அப்படி தனியா தான் சொல்லுவாங்க. பொண்டாட்டி எதுக்கு கூப்பிட்டு சொல்றாங்க. தப்பு பண்றவங்க தனியா வர சொல்லுவாங்க. தப்பு பண்றவங்க என்ன அவங்க எனக்கு அக்கா மாதிரி இல்லப்பா நான் கேக்குறது என்னன்னா இப்ப அக்கான்னு சொல்லி சொல்றேன். அக்கான்னு சொல்லி சொல்லும் போது அது ஆட்டு போட்டு அம்பெல்லாம் அக்காக்கு ஆட்டு போட்டு அம்பெல்லாம் விடுவாங்க. அண்ணன் தங்கச்சி அக்காக்கெல்லாம் ஆட்டு போடுவாங்க. ஹக்கு போடுற ஆன்டின்னு போட்டு அக்கெல்லாம் போட ஆட்டு மட்டும் தான் போட்டிருக்கு. ஹக்கு போட்டிருக்கேன். ஹக்கு நீ வேணா ஆட் பண்ணிருக்க ஆட்டு மட்டும் ஹக்கு போடுப்பா அக்கா தான் ஹக்கு போடு. இதுல என்னமா ஹக்கு போடு நீ குடி சந்தேகம் இருந்துச்சு. இங்க வந்ததுல இருந்து இவன் நடவடிக்கை சரியில்லை. பேசல இப்ப பார்த்தா பாத்ரூம் போன் எடுத்து பார்த்தா மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கான். பொறுமையா பேசு. நான் சொல்றேன் போன் எடுத்து காட்ட மாட்டேன். பாத்தியா கேள்வி வந்து கேட்டாலும் கரெக்டா தானே கேட்கறாங்க. என்னப்பா பதில் சொல்றீங்க? ஆட்டு போட்டாங்கிறீங்க அம்பு விட்டாங்கிறீங்க அங்கு பண்ணாங்கிறீங்க என்னப்பா ஆட்டு போடுவாங்க. இதனாலதான் நீ வந்து முந்தா நேரத்துல வந்து என்கிட்ட சண்டை போட்டு நீ உங்க அம்மா வீட்டுக்கு அவங்களுக்கு ஓலெல்லாம் எடுத்து புக் பண்றான். எனக்கு வந்து போக சொல்லிட்டா நீ புக் பண்ண ஆமாங்கிறா பாரு. நிக்கிற மாதிரி தெரியல போய்தான் நீங்க இப்படி பண்ண போய்தா அப்புறம் வேற என்ன பண்ணீங்க? எதுவுமே பண்ணலையே. என்னோட பர்மிஷன் இல்லாம போன் எடுத்து தப்பு அது நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. புருஷன் போன வந்து என் பொண்டாட்டி எடுக்க தப்பே கிடையாதுப்பா. அப்படி கிடையாது. அவ போன் எடுக்கிறது இல்லையே கேளுங்க. நீ கொடுக்க மாட்டேங்க. அங்க ஒரு போன் கிடக்குது இங்க ஒண்ணு எல்லா பக்கம் தான் போன் கிடக்குது எடுக்க வேண்டாம். இவளுக்கு என்னோட தங்கச்சி எல்லாம் ஹார்ட் சிம்பிள் எல்லாம் போட்டு சேவ் பண்ணி வச்சிருக்கேன். தங்கச்சி அக்கா தான் போட்டிருக்கேன். கவிதா ஆன்டின்னு போட்டிருக்கேன். அவங்க ஆன்டி அதனால ஆன்டின்னு போட்டு சேவ் பண்ணிருக்கு. அப்ப அந்த ஆன்டிக்கு எதுக்கு உனக்கு ஹார்ட் விடுறா? அவங்க அக்கா அந்த அக்கா நம்பர் கொடு. அந்த அக்கா நம்பர் கொடு. நம்பர் கொடு. அக்கா தாளம் பண்ணிட்டு இருக்கேன். வீட்டுல இருக்கவங்க எல்லாம் போட்டு பெரிய பிரச்சனை பண்ணிடுவோம். கூப்பிடு நான் சொல்றேன். என் போன் என் பெர்மிஷன் இல்லாம எடுக்கிறா எடுத்து திருட்டு தரமா பாத்துட்டு இருக்கா. சந்தேகப்படுறேன். அவங்க அம்மா வந்தாலும் செருப்ப கழட்டி அடிப்பாங்க. அவங்க அம்மா நானே சொல்றேன் அவங்க அம்மா வந்து செருப்ப கழட்டி அடிப்பாங்க. இப்ப இப்படி வருதா யார் ஆண்டி யார் அக்கா அப்படி இருங்க. நான் பேச புரியுங்க. நீ என்ன என்கிட்ட பேசுற? தேவலாம் பண்ணிட்டு இருக்கு. என் போன் என் பெர்மிஷன் முன்னாடி பாக்க வச்சுட்டு போறேன். தெரியுமா? சரி நான் வச்சுட்டு போன பாத்தி அப்புறம் மறுபடியும் கேட்கிறேன்.
சரி நான் எங்கிட்ட கொடுப்பா நான் அம்மா தானே எங்கிட்ட கொடுப்பேன் கொடுப்பா சுவிட்ச் ஆஃப் ஆயிருச்சுங்களா அது எப்படி ஆகும் இப்ப மட்டும் எப்படிப்பா சுவிட்ச் ஆஃப் என்னப்பா இப்படி ஆகும் என்ன சுவிட்ச் ஆஃப் கரண்ட் வரல சார்ஜ் இல்ல சுவிட்ச் ஆஃப் ஆயி போச்சுங்க நான் ஏதோ ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கீங்க கொள்றீங்கன்னு சொல்லிட்டு எங்க என்ன பிரச்சனை பாத்ரூம் போயிட்டு வந்தா அது பிரச்சனையாங்கம்மா ரெண்டு டைம் மூணு டைம் வயித்த கலக்க கூட போயிட்டு வந்தேன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருச்சுங்கம்மா இங்க பாருங்கம்மா சார்ஜ் இல்லைங்கம்மா சுவிட்ச் ஆஃப் அது எப்படிமா இவ்வளவு நேரம் ஆன்ல இருக்க போன் சுவிட்ச் ஆஃப் சார்ஜ் இல்லாம பாரு பேர் மட்டும் தான் வருது சந்தேகப்பட்டு இருக்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்க வேணும் உங்க மம்மி வந்திருக்கனால நீ ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்க ரொம்ப நாளா இவ்வளவு வந்து சண்டை போட்டு வந்து எப்படின்னா ஏதோ ஒண்ணு பண்ணி எங்க அம்மா வீட்டுக்கு நான் போறேன்னு இருந்தா நான் போக விடல என்ன அப்ப நீ போனா எனக்கு யாரு இருக்காட்டு இப்ப பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறாங்க சம்பந்தம் இல்லையா போன் அடிச்சா நான் வந்து கூட்டு போவோம் சம்பந்தம் இருக்கு எப்படி அதுக்குள்ள பொய்ய பேசாதுப்பா இது போய் பேசலாம் இது 100 வார்த்தையில ஒரு வார்த்தை உண்மை பேசுவோம் சீரியஸா நீ எப்படி ரொம்ப காமெடி பண்றாங்க டைட்டில் நீ வந்து இது பண்ணி சீரியஸா நான் என்ன பேசணும் அதான் பாத்தீங்க எல்லாமே சொல்லு ஏதாவது மெசேஜ் தப்பா இருந்துச்சு ஏதாவது மெசேஜ் தப்பா இருந்துச்சு அவங்க ஓய்னு அனுப்புனாங்க நான் ஆயின்னு அனுப்புனேன் அவ எதுக்கு உனக்கு லவ் யூ லவ் யூ ஓய்னு அனுப்புனாங்க அவங்க ஓய்னு அனுப்புனாங்க நான் ஆயின்னு அனுப்புனேன் இது உங்களுக்கு வந்து அப்படியே காமெடியா இருக்கு புள்ள மூஞ்ச மாறிடுச்சு பாருங்க நீங்க மாறிடுச்சு ஏன் மூஞ்சி அப்படியே தாங்க இருக்கு கண்ணுல தண்ணி வந்து நிக்குது இது கண்ணுல தண்ணியா இது எல்லா கண்ணுலயும் தண்ணி வருது இது கண்ணுல தண்ணி அடிக்கிற சரி இப்போ என்ன பிரச்சனை என்ன தெரியணும் யாருன்னு தெரியணுமா நான் சொல்றேன் சொல்றேன் அப்புறமா சொல்றேன் பேருக்கு சொல்லணும் சொல்லுப்பா யாமனே சொல்லுப்பா யாமனே சொல்லணும் அப்ப என் வைஃப் கேக்குறா நான் சொல்றேன் அவள்கிட்ட நான் அப்புறமா சொல்றேன் நீ சொல்லு பேர் சொல்லு அவங்க அக்காடி அவங்க என் கூட ஒர்க் பண்ண அக்காடி அவங்க அந்த அக்கா என்ன பேச எனக்கு கொடுங்க அந்த அக்கா என்ன பேச எனக்கு கொடுங்க அந்த அக்கா என்ன பேச எனக்கு கொடுங்க அந்த அக்கா நம்பர் எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சது அந்த அக்கா நம்பர் தெரியாது வெறும் பேர் மட்டும் தான் வரும் அதுல உள்ள போனா என்ன புதுசா இருக்கு ஆமா அது ஜிபி வாட்ஸ்அப் நான் பேர் மட்டும் தான் நம்பர் வரும் நீ கூட ஜிபி வாட்ஸ்அப்ல யூஸ் பண்ற திருஷ்டம் பண்றவங்க ஜிபி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவாங்க ஹைட் பண்ணி வைக்கிறது சரி அப்ப எதுக்கு அது அந்த ஆப் எதுக்கு விட்டுருக்காங்க திருட்டுத்தனம் பண்றதுக்கு விட்டுருக்காங்களா இல்லையே ஆமா யார் சொன்னோம் இந்த திருட்டுத்தனம் தலைவரித்தனம் மொளமரித்தனம் பண்றதுக்கு இந்த மாதிரி திருட்டு ஆப் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணுங்க அதுதான் எதுக்கு யூஸ் பண்றாங்க நீ தான்டா யூஸ் பண்ற நான் எங்க யூஸ் பண்ண நீ யூஸ் பண்ணிட்டு என்ன சொல்லி என்னமா சீரியஸா கேட்டுக்க சிரிச்சிட்டு இருக்கீங்க அப்படியே அங்க வர மூச்சை மாறி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க அப்புறம் சிரிக்குது வருங்க சம்மந்தம் இல்லாம அந்த புள்ள சிரிக்குதா பிள்ளைக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு அதனால சிரிக்கி சம்மந்தம் இல்லாம சீரியஸா பேசும்போம் அப்படியே குடும்பமே சேர்ந்து பிள்ளைக்கு அப்படி பைத்தியக்கார பட்டம் கட்டிடுங்க பாருங்க மூக்கு சரி ஓடி தின்னுட்டு பாருங்க இப்படி எடுத்து நான் வந்து ஒரு பைத்தியம் போப்பா என்னடா எந்திரிச்சு நீ எந்திரிச்சு வா எந்திரிச்சு எந்திரிச்சு வா எதுக்கு அழுகிறீங்க சரி சரி வா வா சொல்றேன் வா எந்திரிச்சு வா சொல்லு அவங்க எனக்கு 8-9 வருஷமா தெரியும் ஓ 2 போய் இப்ப 3 போய் 2 வருஷம் போய் 3 வருஷம் போய் 8 வருஷம் எனக்கு 8-9 வருஷமா தெரியாது அவங்க யாருமே தெரியாது இப்ப தெரியவே தெரியாது அது தெரியுமா போய் சிரிக்குது மூக்குல காத்து மட்டும் விட்டுட்டு இருக்கிறேன் அவ கூட பேசிட்டு சொல்லி தோணடா அத பாத்தீங்கடி கவிதா ஆன்டி அப்புறம் எவ கூட நீயே கேட்டுட்டு அசால்ட்டா பதில் சொல்லிட்டு இருக்கீங்க சிரிச்சுட்டே தான் இருக்கீங்க என்னப்பா அசால்ட்டா அவன் சிரிச்சிட்டு இருக்கான் சும்மா லூஸ் மாதிரி பேச பேச சிரிச்சிட்டு இருக்கான் சரி தாளப்பட்டு யாரு அவன் யாரு என்ன யாரு உட்காரதான் வச்சா டல் படிச்சு போயிட்டு இருக்கா காத்து மட்டும் விட்டுட்டு இருக்கா மூக்கல அப்படிங்கிறா திருட்டுத்தனம் பாத்ரூம் ஆய் போன நேரத்துல ஆய் ஓய்ல பாத்துட்டு இருக்கா மெசேஜ் பாத்துட்டு இருக்கா நீ ஏன் அழுகுற நீ அந்த அளவுக்கு நான் விட மாட்டேன் அப்படி வச்சுட்டு வச்சுட்டு அந்த அளவுக்கு விட மாட்டேன் சாப்பாடு சாம்பார் வச்சிருக்கிறேன் அப்படியே நானே கொண்டு டைல்ஸ் டைல்ஸ் கழட்டி அப்படியே போயிடும் நீ போய் படு எங்க பேசிட்டு இருக்கிற நீ போய் படு யாருக்கு உனக்கு தெரியல 24 மணி நேரம் பேசிட்டு கை வச்சிருக்க கைய நீட்டி பழக சரியா கை உடைச்சிருவேன் நான் கையை ரொம்ப லட்சணமா இருக்குது 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்கு சீரியஸா நான் பேசிட்டு இருக்கேன் நான் பேசிட்டு கையை நீட்டிட்டு இருக்கேன் எப்படி பண்ணல ஏமா நீங்க நகத்தை வர போட்டு விட்டான்
முக்கால் சாமியே நான் பேசிட்டு ஓட வைக்காம உட பேசுறேன்னு சொல்லி கவிதா ஆன்டி தான் அவங்க. சரி, அதனால ஆர் சிம்பிள் போட்டு கட்டி பிடிக்கிற சிம்பிள் போட்டுருக்கேன். சாமி நல்லா இல்லப்பா. சும்மா சும்மா எனக்கு டென்ஷன் பண்ணிட்டீங்க. சர்க்கஸ்ல பண்ணி இத கொண்டு எனக்கு கட்டி வச்சு போட்டு நான் பண்ண பாடி வாங்க மாதிரி. உம்மா நீ கேக்குற தப்புன்ற மத்த பேசுவாங்க. நீ மூடிட்டு பாரு. என்ன இவ்வளவு போட்டு டார்ச்சர் பண்ணா அப்புறம் நான் யார்ட்ட பேசணும் செய்யணும். பாரு டார்ச்சர் பண்ணா வரட்ட பேசுவாங்க. ஆமா, கையோ காலம் இது பண்ண வரா அப்படி யார்ட்ட பேசத்தானே செய்வேன். நம்ம எங்க நீ நல்லபடியா பேசணும், நான் இதுக்கு இன்னொருத்தங்க பேச போறேன். பாத்தியா ஒரு இடத்துல உட்கார்ந்துதான் நான் நியாயத்தை என்னன்னு சொல்லி கேட்பேன். டார்ச்சர் பண்றா அப்படியே போட்டு என்னை அவ்வளவு கொடுமைப்படுத்துறா. நிம்மதியா சாப்பிட விட மாட்டேங்கிறேன். எல்லாம் இவ்வளவு டார்ச்சர் பண்ணுவா. அப்ப நான் இன்னொருத்தவங்கள்ட்ட பேசத்தான் செய்வேன். என்னோட இதுக்காக மண் நிம்மதிக்காக என்னை போட்டு அவ்வளவு சைக்கோதனம் பண்ணி அவ்வளவு டார்ச்சர் பண்ணுவோம். ஒரு வேளை சாப்பிட்டு நீங்களே பாத்துருக்கீங்களா எவ்வளவு சண்டை போடுமோ இப்படி சாப்பிட காய் வச்சா சும்மா போட்டு நொய்யின்னு இருந்தா யாருக்கு இதா இருக்கும். வேலை செய்யற இடத்துல என்னோட நிம்மதிக்கு நான் யார்ட்டே அப்பாடா நான் எதுவுமே பேசணுமா ஓயின்னு அனுப்புவாங்க, நான் ஆயின்னு அனுப்புவேன். அவ்வளவுதான். ஓய் ஹாய் ஓய் ஹாய் ஓய் ஹாய் ஓ ஹாய் பிஏனா பேசணும்னு பேசாது சும்மா. சரியா? அதை எடுத்து எல்லாம் மெசேஜ் பாத்துட்டீங்களா அப்புறம் என்ன? அப்ப சந்தோஷமா இங்க அப்படியே வந்து அப்படியே உள்ள போய் கொண்டாடி பண்ணி அனுப்ப வேண்டியதுப்பா. அதான் நானே யோசிச்சேன். அது அப்படி மெசேஜ் பண்றது தான் வந்தேன். அதுக்குள்ள அவ போன் எடுத்து அவளே மெசேஜ் அனுப்பலான்னு சொல்லி வந்துட்டீங்களா? மெசேஜ் அனுப்பலான்னு சொல்லி வந்துட்டீங்களா? அவங்க தான் லவ் யூ எல்லாம் அனுப்புறாங்க. நான் ரிப்ளை பண்ண மாட்டேன். நம்பர் கொடு சார், கொண்டா நம்பர் கொடுப்பா. நீ என்ன இப்படின்ட்டே இருக்கிற? இல்ல இவ்வளவு நேரம் வந்து ஓய் ஆயிதான் சொன்னீங்க. சும்மா என்ன இவ்வளவு நேரம் ஓய் ஆயிதான் சொன்னீங்க. இப்ப என்ன சொல்றீங்க? லவ் யூ அனுப்பலாம்னு சொல்லிட்டு அது என்ன பேச்சு? அது என்ன பேசுன்னு சொல்லி கேட்கறேன். அது அவங்க அப்படிதான் பேசுவாங்க. நான் பேச மாட்டேங்க. நான் கண்டிக்கவே மாட்டேன். அவன் ஐ லவ் யூ அனுப்பலாம். அடுத்த புருஷனுக்கு வந்து ஐ லவ் யூ அனுப்பலாம். ஐ லவ் யூ அனுப்பலாம். கல்யாணம் விஷயமா உங்களுக்கு தெரியாதுமா? கல்யாணம் அது எப்படி? இது நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. ஐயோ 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 கால் போட்டு ஆனந்தமே கால் போட்டு ஆனந்தமே நெஞ்சுக்குள்ளே பாட்டு பாக்கி படுங்க. உடனே இது என்னங்க இது? நீ என்னப்பா நீ பிள்ளை பைத்தியமாக்கிட்டு இருக்கறதா? நீங்க ஆஸ்பத்திரி ஏதாவது போலாமா? வா போலாம். ஒண்ணும் இல்ல. போல போய் ஹாஸ்பிடல்ல அவ ஒரு பைத்திய ஆஸ்பத்திரி, நீ போய் ஒரு பைத்திய ஆஸ்பத்திரில போய் பாரு. ஏய் இப்ப அடிச்சில குட்டிக்கறன நீ தான் பெரிய பைத்திய ஆஸ்பத்திரி. வா ஆஸ்பத்திரி கொண்டு சேர்த்து. இப்படி பண்ணிட்டு பிள்ளை பைத்தியமாக்கி விடுங்க. நீங்க ரெண்டே போங்க கீழ ஆஸ்பத்திரி. வேணும்னு சொல்றா. பேசாம நீ வேணா கிளம்பிக்கோ உங்க மம்மி கூட. நான் வேணா பேசாம போய்க்கிறேன். அவ்வளவுதான். எங்க சென்னையில அப்படி போங்க. கீழ பாக்க ஆஸ்பத்திரி போங்க. சென்னையில இல்ல பெங்களூர். இல்ல சென்னையில இருக்குது. கீழ இல்ல அந்த பொண்ணு வீடு பெங்களூர். அந்த அக்கா வீடு. நான் வேணா போய்க்கிறேன். நீ வேணா அந்த பொண்ணு இங்க தான் இருந்துச்சு சொன்னா. எங்க இருந்து சொன்னா? இந்த பக்கத்து அந்த பக்கம். இங்க இருந்து கீழ பக்கத்து பில்டிங் போறதுக்குள்ள கதையே முடிச்சு விடுவேன் நானு. கதையே முடிச்சிருவேன் நானு. கால 22 ஜோலியா முடிஞ்சிருச்சு. பண்டையில முடிஞ்சிட்டாங்க. வேட்டக்கார சாவல் போயிடுச்சு. வேட்டக்கார சாவல். இப்ப என்ன நீ அவதான் முக்கியங்கறியா? நீ இப்படி சண்டையை போட்டுட்டு இருந்தா அப்புறம் கடைசியில் நான் தான் சொல்லுவானுமா. சும்மா சண்டை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா கத்தி எடுத்துட்டு கடப்பால் எடுத்து பேச அந்த அளவுக்கு நான் விட மாட்டேன். சரியா? எங்க பேசி நீ பேசட்டும். இப்ப நான் போன் பண்ணி அவங்க அம்மா அப்பா இப்ப வர வைக்கிற மாதிரி. இப்ப நான் வர வைக்கிற மாதிரி. என் செல்ல இருக்கு நம்பர். இப்ப வர வைக்கிற மாதிரி. எப்படிமா அந்த கவிதா நம்பர் உங்கள்ட்ட வந்துச்சு? கவிதா நம்பர் இல்லப்பா, உங்க அம்மா அப்பா நம்பர். கவிதா கூட்டு போய் கொண்டு மட்டும் பாருங்க. இப்ப பாத்துக்கோங்க. இங்க பாரு அம்மா தாவெல்லாம் பிரச்சனை. நம்ம ரெண்டா பேசி முடிச்சிடலாம். கூப்பிடு. சும்மா அம்மா தால கூப்பிடான்னு சொல்லு. நமக்குள்ள பேசி முடிச்சிடலாம். சும்மா நமக்குள்ள பேசி முடிச்சிடலாம் சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் சும்மா எங்க அம்மா கையை வச்சு நல்லா இருக்கா? கையை வச்சா நல்லா இருக்கா? அவதான் கை வைக்கிறான். அவன் கை வைக்கான்னு சொல்லுங்க. வேற நேரத்தை போட்டு விட்டுட்டு இருக்கா. சும்மா சண்டைனா அங்கிட்டு கீழே நடந்து ஏன் மேல புள்ள கை வைக்க? நான் அதெல்லாம் சும்மா தனியா சும்மா தொட்டதுக்கே போய் விடுங்க. வாயில பேசுங்க. வாயில பேசுங்க. புள்ள கை வைக்க. இப்ப உங்க அம்மாக்கு நான் போன் பண்றேன். நான் எதனால நமக்குள்ள பேசி முடியல? எதுக்கு அவங்க அம்மா பாருங்க. ஆனா இப்படி உங்களோட குள் சண்டை நான் மட்டும் வந்து நிக்கணும். உங்க அம்மா அப்பா வரக்கூடாது. அவங்க வர வைக்கணும். நீங்க வந்தீங்க அதனால இதாயிடுச்சு. அது அழகா இருக்கு. அது அழகா இருக்கு. அது அழகா இருக்கு. அப்போ வந்து சுத்தி அப்ப பாரு அழகாங்க. எனக்கு அதுக்கு சம்மதம் இல்ல. அவளுக்கு போட்டு அடிங்க. அப்படி ஏதாவது உரிச்சு விட்டுற மாட்டேன்.